ஹாய் சகோசகீஸ், எல்லாருக்கும் என்னுடைய இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் வருது தமிழில். ஸோ எனக்கு மார்னிங் ஆஸ் யூஸ்வல் நான் மார்னிங் எழுந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு, மார்னிங் வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ப்ரெஷ் பண்ண உடனே மார்னிங் தண்ணி குடிச்சிடணும். எப்பவும் போல் காஃபியை போட்டு காஃபி குடிச்சிட்டு ஸோ அடுத்தடுத்த வேலை நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். என்னடா தண்ணியாக இருக்கே அப்படின்னு பார்த்துறாதீங்க. ஆக்சுவலாக நான் எப்பவுமே வந்துட்டு இது ஆரஞ்சு பால் தான் வாங்குவேன். எனக்கு தெரியல, தண்ணி கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் ஸ்டேட்டஸில் வந்து நம்ம எப்பவுமே நான் ஸ்டேட்டஸ் போட மாட்டேன். இந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஸ்டேட்டஸ் போடுவேன். ஸோ இன்றைக்கி எனக்கு வீடு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சேன். ஸோ போயிட்டு கோலம் போட்டுட்டேன். ஆமாம், ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கிச்சனுக்கு வந்து காஃபி போட்டு சுற்றி பக்கத்தில் யாருமே கோலம் போடலைங்க. டல்லாக இருந்தது, எனக்கே கஷ்டமாக இருந்தது. மற்ற நாள்லாம் வந்துட்டு ஒரு வெள்ளிக்கிழமைனா கோலம் போடுறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, நமக்கு சுதந்திரம் கொடுத்து நமக்கு ஃப்ரீடம் மீன் இப்போ இல்லைன்னா, சுதந்திரம் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஏன் தெரில. நான் நைட் 12 நான் வந்து நேற்று நான் பார்க்குறேன், யாராவது வந்து வானவெடி கொடுத்துருப்பாங்களான்ட்டு பண்ணுவாங்களான்ட்டு யாருமே பண்ணல. வீட்டில் நடக்கிற விசேஷத்துக்கும் சரி, நாட்டில் நடக்கிற விசேஷத்துக்கும் சரி, ஒரு டிக்கெட் வின் பண்ணால் கூட நம்ம வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் வந்து கிராக் பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். இதெல்லாம் ஏன் நம்ம இப்படி இருக்கோம்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பேட்ரியாட்டிசம் இல்லாமல் இருக்கிறோமா நம்ம தெரியல. எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னுடைய ஒப்பீனியன் என்ன, இண்டிபெண்டன்ஸ் டேவை தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து எல்லா வீட்லேயுமே கொடியேற்றி செலிப்ரேட் பண்ணோன்னு தோணுது. பட் இப்போ அது கூட இல்லை. அண்ட் எனக்கு லன்ச் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி கோகோனட் ரைஸ், கொரியாண்டர் ரைஸ், க்ரீனு, எல்லோவுக்கு வந்துட்டு பப்பாயா பாயசம் மாதிரி பண்ணோம். இது சிக்கன் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம், ஆஃபரில் இருந்தது. ஸோ இப்படி தான் எங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டே போச்சு. நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இன்னொரு விளாகில் பார்க்கலாம். பாய்.